ஹலோ விவர்ஸ், இந்த படத்தோட பேர் வந்து மான்ஸ்டர். 2024 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு சைலண்ட் ஹாரர் த்ரில்லர் கேட்டகரியில் இருக்கு. ராக்கோ பிரின்சன்டோங்கிறவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து என்ன ஓடிடியில் இருக்கு, என்ன லாங்குவேஜில் இருக்கு, இதை ஃபேமிலியோட பார்க்கலாமா பார்க்க முடியாதுங்கிற டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த படத்தில் மொத்தம் 4 கேரக்டர் வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அலனா, ராபின், ஜாக், முரினி. படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அலனா, ராபின் ஸ்கூல் படிக்கிற ஒரு டீனேஜ் பசங்க. இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த ஜாக்குங்கிற இந்த சைக்கோத்தனமான ஒரு ஆள் வந்து இவங்க 2 பேத்தையுமே கடத்திடுறான். கார் டிக்கில் இவங்க 2 பேத்தையுமே கை, வாய், காலை எல்லாத்தையுமே கட்டிட்டு ராபினை மட்டுமே அந்த வீட்டுக்குள்ள அவன் கொண்டு போயிடுறான். அந்த ஒரே ஒரு பெரிய வீடு தான் பக்கத்துல, வேற எந்த ஒரு சிட்டியுமே இல்லை, காட்டுக்குள்ள தனியா இருக்கு. ஆனா அந்த ஜாக்குங்கிறவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களை கடத்தி கண்டந்துண்டமா வெட்டி அதை விற்கிற வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை தான் இவங்க 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. அந்த அலனா வந்து அந்த கார் டிக்கில இருந்து தப்பிச்சு வெளியே போறாங்க. ஆனா அந்த பையனையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு அலனா வந்து ராபினை காப்பாற்றி வெளியே கொண்டு வராங்களா, இல்லை அந்த சைக்கோத்தனமான ஜாக்கு கிட்ட மாட்டி சாகுறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா, பொறுமை இருக்கிறவங்களா மட்டும்தான் இந்த படத்தை வந்து பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக போகும், அது சமயம் நல்ல த்ரில்லிங்காகவும் இருக்கும். படத்தோட டைரக்ஷனும் ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே தான் இந்த மொத்த ஸ்டோரியுமே நடக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் பாதி வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பீங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல எதிர்பார்ப்பை வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த படத்தில் நடிச்சிருக்க அந்த 4 கேரக்டரும், அந்த ஸ்டோரி, அந்த த்ரில்லிங்கான மூவ்மெண்ட்டும் தான். இந்த படத்தில் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த அலனாங்கிற அந்த பொண்ணு தான் மெயின் கேரக்டர். ஸோ அந்த பொண்ணோட நடிப்பு வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ரியலாகவே ஒரு யாருமே இல்லாத வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு சின்ன பொண்ணு மாட்டிக்கிச்சுன்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும், ஸோ அதோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நல்ல தத்துரமாகவே அந்த பொண்ணு வந்து நல்லாவே நடிச்சு காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த ஜாக்குங்கிற கேரக்டரை விட முருனிங்கிற கேரக்டர் ஒன்று வரும். ஸோ அதுதான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஒரு இறக்கமே இல்லாத ஒரு பெண் வந்து இருப்பாங்கன்னா ஸோ அது இந்த கேரக்டர் தான். படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த படத்தை வந்து 18 வயசுக்கு மேலே ஒன்று தான் பார்க்க முடியும். அடல் கண்டென்ட்னா கிடையாது, பிளட் சம்மந்தப்பட்ட காட்சிகள் இருக்குது, வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் தான் இந்த படம் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங்லாம் கிடையாது, இங்கிலீஷ், இந்தோனேசியா அவங்களோட லாங்குவேஜில் தான் இருக்குது. ஸோ படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு மூவி இல்லை வெப் சீரிஸ் ரிவ்யூவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.